ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மரமகள் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோட் ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு அங்கே விஷம் வந்து கிடச்சி அங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலைவலிக்குது, மண்டை சுத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காரு. இங்கே ஈஸ்வரியும் இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும், ஏன்னா என் உயிர் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயமாகவும் அங்கே டாக்டர்கிட்ட எனக்கு எப்படியாவது என்னை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் அங்கே சித்ராவும் தாமரையுமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே ரொம்பவே கத்திக்கிட்டு இருக்காங்க. வழியில் தலைவலியில் இங்கே எல்லாமே மயக்கம் வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இருக்க ஒரு சைடு இங்கே சேதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம அப்பாவை நம்ம காப்பாற்றணும், அது மருந்து எங்கே இருந்தாலுமே சரி எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் அந்த மருந்தை எடுத்துகிட்டு வந்து தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ஊர் பூசாரிக்கிட்ட கேட்டு அந்த இடத்த தெரிஞ்சுக்கிட்டு அங்கேயுமே பார்த்திங்கன்னா போகிறாரு. இதை நோட் பண்ண இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்திங்கன்னா நாம் சேது மட்டும் போயிட்டு அங்கே ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் எடுத்துகிட்டு வர முடியலன்னா நான் போனால் தான் எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்குமே தெரியாமல் இங்கே தமிழ் செல்வியுமே போயிட்டு போகிறாங்க. இங்கே சேது பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் செல்வியும் போகும். அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வி காணும் அப்படின்னு சொல்லிட்டு தடைக்கிட்டு இருக்க போது இங்கே தமிழ் செல்வி இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு, மோகனாக்கு, மலருக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் இருக்குது. அவ்வளோ ஆக்ரோஷமான காட்டுக்குள்ளே இங்கே தமிழ்ச்செல்வி போயிருக்கா. அவளுக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே வயிற்றில் வேற குழந்த வேற இருக்குது, அவள் அந்த பயம் இல்லாமலே போயிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணியும் இங்கே அப்பத்தா மோகனாவுமே பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளே போனவங்க திரும்பி வந்ததே சரித்திரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே மோகனாக்கிட்டேயும் அப்பத்தாக்கிட்டேயும் சொல்லவும் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்பவே பயமாகவும் தான் இருக்குது. அங்கே தமிழ்ச்செல்வி இது வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு அவளுக்கு என்ன ஆக போதோ தெரியலையே. இங்கே சேது வேற போயிருக்கான், அவள் பின்னாடியே இங்கே தமிழ் செல்வியும் போயிருக்கா. தமிழ் செல்விக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்விக்குமே பார்த்தீங்கன்னா ரெட்டை குழந்தை இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாக்கு மட்டும்தான் தெரியும். அப்பத்தா பார்த்தீங்கன்னா அங்கே தமிழ் செல்வியை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேது எப்படியோ ஒன்று வெளியே வந்துடுவான், ஆனால் அங்கே தமிழ் செல்வி தனியாக போயிட்டு அந்த காட்டுக்குள்ளே மாட்டிக்கினானா இங்கே தமிழ் செல்வி என்ன ஆகுவானே தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைடு ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே தலை வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ஒரு சைடு வருத்தமாக இருந்தாலுமே தமிழ் செல்வி இங்கே காட்டுக்குள்ளே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா இவன் சேஃபாக போயிருக்காளா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. அந்த விசவண்டு இங்கே தமிழ் செல்வியையும் கடிச்சிருச்சுன்னா அங்கே தமிழ் செல்வியை நம்ம எப்படி ட்ரீட்மெண்ட் பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோனாவுக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே வண்டு கடித்தவங்களுக்கே பார்த்தீங்கன்னா அங்கே ட்ரீட்மெண்ட்டு அங்கே ஒர்க் அவுட் ஆகலை. அங்கே தமிழ் செல்வி வேறு போயிட்டு அங்கே தமிழ் செல்விக்கு எதான ஆகிடுச்சுன்னா இப்போ தமிழ் செல்வியை யார் போய் கூட்டிகிட்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோனாவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாமி கும்பிட்டு அங்கே காட்டுக்குள்ளேயுமே போனார். சேதுங்க எல்லா இடத்துலையுமே தடுக்கி பார்க்குறாரு. அங்கே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பூச்சியோட வாசனையும் இங்கே சவுண்டுமே பார்த்தீங்கன்னா இங்கே சேதுக்கு கேட்குது. இது கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேது வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த வண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா வாசம் தெரிஞ்சு அந்த வண்டு எல்லாமே பறக்குது. பறக்கிற போது பார்த்தீங்கன்னா அங்கே சேதை நோக்கி அந்த வண்டு வரவும் உடனே இங்கே சேதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஒரு தீப்பந்தத்தை வச்சுட்டு இங்கே நூற்றுக்கணக்கான பூச்சியை நம்ம எப்படி அதை அழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுக்கு ரொம்பவே குழப்பமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஒரு வழியாக அங்கே சேது பார்த்தீங்கன்னா அந்த பூச்சியை பாதி பூச்சி சாகடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் அங்கே கூட்டுக்கிட்டுமே போயிடுறாரு. இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சேதுவை தடக்கிக்கிட்டு அங்கே வரவும் இங்கே தமிழ் செல்வியை நோக்கி அந்த வண்டுமே போகுது. இங்கே தமிழ் செல்வியுமே பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா அங்கே வரதை பார்த்துடுறாரு. பார்த்துட்டு இவன் எதுக்கு இங்கே வந்தான், ஏன்னா நான் இங்கே ரிஸ்க் எடுத்து இங்கே வந்திருக்கேன், இப்போ வயிற்றில் குழந்தை வச்சுருக்கா, அந்த ஞாபகம் இல்லாமல் கூட இங்கே இந்த காட்டுக்குள்ளே யாரை கேட்டு வந்தானே சொல்லிட்டு தெரியலையே. இவ பாட்டுக்கு ஏன்னோ ஒன்று மைண்டில் நினச்சிக்கிட்டு இவ பாட்டுக்கு வந்துடுவா. இங்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, இவளை வேற காப்பாற்றி நான் எப்படி கூட்டிகிட்டு போகிறது இந்த வண்டு கிட்ட இருந்து. இங்கே எவ்வளோ வண்டு இருக்குது, அவளை எதனா கடிச்சிருச்சுன்னா நான் இப்போ அவளை தூக்கிட்டு போகிறதா இல்லை மருந்தை எடுத்துகிட்டு போகிறதானே சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் கூட புரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்வி கிட்டே போயிட்டு இங்கே எதுக்கு வந்த தமிழ்ச்செல்வி, ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பாவை எல்லாருமே வீட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கடிச்சிட்ருக்கு, நீயும் வந்து உன்னையும் கடிச்சிச்சுன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ்ச்செல்வியை ரொம்பவே பார்த்தீங்கன்னா சேது திட்டிக்கிட்டு இருக்காரு. நீ எதுக்கு வந்த, உன்னை நான் வர சொன்னேனா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது கேட்கும். உடனே தமிழ்ச்செல்வி உங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா இங்கே மருந்தை யார், இங்கே ராஜாங்கம் அம்மாவை எப்படி காப்பாற்றுறது, நீங்கள் இல்லைனாலையும் நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த மருந்தை நான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தேன். நான் செத்தாலுமே பரவாயில்ல,
இங்கே என் மாமா பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்கணும். ஏன்னா அவர் எத்தனையோ பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு. நான் இருந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் அவர் இருக்கணும். ஏன்னா நிறைய படிக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க இருந்தால் தான் அந்த பசங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுமே சொல்கிறாங்க. இது சேதுக்கிட்ட எங்கள் தமிழ்ச்செல்வியுமே சொல்லுவோம். சேதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டுங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. இங்கே இப்போ கடிச்சிச்சின்னா ஒரே வண்டில் உனக்கு எதனா ஒன்று ஆகிடும். அந்த தீப்பந்தத்தை நீ கையிலேயே பிடிச்சிக்கிட்டுரு. ஏன்னா இங்கே அந்த வண்டு ரொம்பவே பார்த்தீங்கன்னா நிறைய வண்டு இங்கே சுற்றி பறந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே நம்மளை பார்த்து கடிச்சிருச்சுன்னா நம்மளுக்கு 2 பேருமே பார்த்தீங்கன்னா மருந்து எடுத்துகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இங்கே தமிழ்ச்செல்வியை உட்கார வச்சுட்டு போயிடுறாரு. இங்கே தமிழ்ச்செல்வியுமே பார்த்தீங்கன்னா இவர் இவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே வருத்தமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா எதுக்காக இங்கே தமிழ்ச்செல்வி வேற போயிருக்கா, இங்கே சேதுமாமா இங்கே அவர் மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரதுக்கு போயிருக்காரு. இங்கே தமிழ்ச்செல்விக்கு எதடா ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா இங்கே அப்பத்தா கிட்ட சொல்லுவோம். அப்பத்தா கிட்ட சொன்னதுமே அப்பத்தா என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே தமிழ்ச்செல்வி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, அவ்வளோ பெரிய பயங்கரமான காட்டுக்குள்ளே அங்கே தமிழ்ச்செல்வி வழி தெரியாமல் எங்கன்னா போயிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி, சித்ரா, சாபுத்ரி, தாமரை பார்த்தீங்கன்னா 4 பேருமே பார்த்தீங்கன்னா வலி தாங்க முடியாமல் கதறிக்கிட்டு இருக்காங்க. இங்கே டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன இன்ஜெக்ஷன் போட்டு இங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கே ஜுரமே பார்த்தீங்கன்னா ஹை ப்ரெஷராக இருக்குது. இவங்களுக்கு எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா மருந்துமே போட்டுருச்சு. இப்போ சேது பார்த்தீங்கன்னா அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் இவங்கள காப்பாற்ற முடியும். இப்போ இவங்களுக்குமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல்ஸ் கம்மியாகிட்டே வருது. இப்போ சேது எப்போ வருவார்னே தெரியல. இங்கே ராஜாங்கம் ஐயா பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு ஓவர் டோஸ் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அங்கே எதனா ஒன்று உடம்புல எஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆக்சிஜன் மட்டும் வச்சுக்கிட்டு அங்கே சைலண்ட்டாகவே இருக்காங்க. டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா எதனா ட்ரீட்மெண்ட் பண்ணால் எதனா ஒன்று ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டாக்டர்ஸுமே பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்டர் வெளியே வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே கேட்குறாங்க. எல்லாம் கிரிட்டிக்கல் கண்டிஷனில் தான் இருக்குது. நாங்கள் எவ்வளவோ பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணோம். ஆனால் இங்கே பல்ஸும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜுரமே பார்த்தீங்கன்னா ஹையாக வந்துட்டுருக்கு. இங்கே பல்ஸுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே சேது எவ்வளோ கூடிய சீக்கிரம் வராரோ அங்கே அவ்வளோ சீக்கிரம் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா காப்பாற்றிடலாங்க. சேது எப்போ தான் போனார், வந்துடுவாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சேது கண்டிப்பாக வந்துடுவாங்க. இங்கே ராஜாங்கத்துக்கு ஒன்றுனா இங்கே சேதுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா மனசும் எல்லாமே பார்த்தீங்கன்னா உடஞ்சி போயிடுவான். அவன் ராஜாங்கத்துக்காக அவங்க அப்பாக்காக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா எதுனாலே செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே சேதுவுமே வந்துடுவான். அதுக்கு வரையும் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரீட்மெண்ட் பார்த்து இங்கே பல்ஸு குறையாமல் பார்த்துக்கோங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பல்ஸ் கம்மியாகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டமாகவும் ரொம்பவே பயமாகவும் இருக்குது. ஏன்னா இங்கே ராஜாங்கத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னா இங்கே மோகனாவுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன ஆகும்னே சொல்ல முடியாது. எனக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் அங்கே வண்டுக்கடியில் இங்கே ரொம்பவே வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. அதனால இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கத்தை போய் பார்க்காம வெளியவே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கே ராஜாங்கத்தை பார்த்தாங்கன்னா அங்கே மோனாக்கு அங்கே மயக்கமே வந்துடும். ஏன்னா அவ்வளோ வழியிலே இங்கே ராஜாங்கமே பார்த்தீங்கன்னா துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா அந்த வைத்தியரை நம்ம போய் பார்த்து பேசி இங்கே கூட்டிகிட்டு வரலாமா, ஏன்னா சேது மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே அது வரையும் இவங்கள சேஃபாக சாகாமல் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கு அந்த வைத்தியரை நம்ம போயிட்டு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலருமே பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா ஆமாம் மலர், இங்கே நீ சொல்கிற இதுதான் கரெக்டானது. ஏன்னா இங்கே இவங்கள நம்ம பார்த்துக்கணும். நாங்கள் சேது வர வரையும் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா இங்கே நம்ம அந்த வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து இங்கே நம்ம என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லலாம். ஏன்னா இங்கே சேது எப்படியாவது அந்த மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்துடுவான். அது வரையுமே இவங்க எல்லாருக்கும் பல்ஸ் எல்லாமே குறையாமல் இருக்கணும்னா அந்த வைத்தியரை நம்ம கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மலரும் இங்கே மோகனாவுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா கிளம்புறாங்க. அங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா தேடி பார்த்துட்டு கடைசியாக அந்த வைத்தியருமே பார்க்குறாங்க. வைத்தியரை பார்த்து இங்கே ஹாஸ்பிட்டலில் எல்லாரும் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு துடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சேதுவுமே பார்த்தீங்கன்னா இங்கே மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்குள்ளே போயிருக்காங்க. இங்கே எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே ராஜாங்கம் ஐயாக்கு எல்லாருக்குமே இங்கே பல்ஸுமே கம்மியாகிட்டு வருது. நீங்கள் வந்து பார்த்து இங்கே சேது வர வரையும் கொஞ்சம் அவங்கள பல்ஸு குறையாமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே
இங்கே வைத்தியருமே பார்த்தீங்கன்னா இங்கே மோகனாவும் மலருமே பார்த்தீங்கன்னா கூப்பிடுறாங்க. வைத்தியருமே பார்த்தீங்கன்னா இங்கே காட்டுக்குள்ளே போன சேது நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், அங்கே காட்டுக்குள்ளே போனால் உயிரோட திரும்ப முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவன் செயல். அவங்க உயிரோட மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்துட்டாங்கன்னா எல்லாருமே காப்பாற்றிடலாம். அது வரையும் நான் வந்து அங்கே இருக்கிற ஆளை மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைத்தியருமே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்புறாங்க. உடனே இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிறைய மூச்சு திணறலுமே பார்த்தீங்கன்னா இங்கே சாபத்திரிக்கு வருது. உடனே டாக்டர்ஸ் எல்லாம் வந்து இங்கே மயக்க ஊசி போட்டு இங்கே ஒரு ஓவர் டோஸ் ஊசியுமே போடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சாபத்திரியுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, பதட்டமானீங்கன்னா நீங்கள் ஒன்றும் தான் பார்த்தீங்கன்னா அந்த விஷம் டக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரத்தமெல்லாம் பரவும். நீங்கள் பதட்டப்படாமல் இங்கே கத்தாமல் நீங்கள் இருந்தீங்களவே நீங்கள் ஒன் டே பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கலாம். அதுக்குள்ளே இங்கே சேதுமே பார்த்தீங்கன்னா வந்துடுவார். மாற்று மருந்து எடுக்கிறதுக்கு தான் போயிருக்காரு, கூடி சீக்கிரமே வந்துடுவார். நீங்கள் அது வரையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் உயிர் உங்கள் கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருமே சொல்லிட்டுறாங்க. டாக்டர் சொன்னதுமே இங்கே வைத்தியருமே பார்த்தீங்கன்னா யாருமே பதட்டப்படாதீங்க, நீங்கள் பயப்பட தான் அந்த விஷமும் பார்த்தீங்கன்னா எல்லாம் உடம்பு ஃபுல்லாக ஏறும். அதே மாதிரி அந்த ஒரு வண்டு கடித்தா இங்கே 2 நாள் உயிர் இருக்கலாம். ஏன்னா இப்போ 1 நாள் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே இங்கே சேதுவுமே வந்துடுவார் போல். நீங்கள் அது வரையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பதட்டப்படாமையும் பயப்படாமையும் இருந்தால் மட்டும்தான் உங்கள் உயிரை காப்பாற்ற முடியும். இல்லைனா அங்கே ஆண்டவனால் கூட காப்பாற்ற முடியாது. இந்த வண்டு கடித்து எத்தனையோ பேர் இந்த ஊரில் இறந்துருக்காங்க. ஆனால் அங்கே கவர்மெண்ட்டுக்கிட்ட மனு போட்டுமே இந்த ஊரில் இதை கட்டுப்படுத்த முடியல. ஆனால் அங்கே அந்த வண்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பாதி மக்களை பார்த்தீங்கன்னா அழிச்சிருச்சு. இங்கே நீங்கள் உசுரோடு இருக்கணும்னா இங்கே சேது வர வரையும் நீங்கள் பயப்படாமலையும் இங்கே பதட்டப்படாமலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைத்தியருமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டுறாரு. வைத்தியர் சொன்னதை கேட்டு இங்கே ஈஸ்வரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம யாருமே நாங்கள் எதுவுமே பண்ண மாட்டோம், இங்கே நார்மலாக இருக்கும். ஆனால் எங்களுக்கு தலை வலிக்குது, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாபுத்ரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா எல்லாருமே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்கத்துக்கு ரொம்பவே முடியாமல் குளிர் ஜுரம் மாதிரி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் இங்கே வைத்தியருமே போயிட்டு அவர் கையை பிடிச்சி பார்க்குறாரு. உடனே பார்த்தீங்கன்னா இங்கே பல்ஸ் ரொம்பவே குறைஞ்சிட்டு வருது. நம்ம கூடிய சீக்கிரம் இங்கே சேது வந்து மாற்று மருந்தை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா இங்கே எல்லாருமே காப்பாற்றிடலாம். ஆனால் அங்கே போனவங்க யாருமே பார்த்தீங்கன்னா வீடு திரும்பந்தே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வைத்தியர் சொன்னதை கேட்டு இங்கே சாபுத்திரிக்கும் ஈஸ்வரிக்கும் ரொம்பவே பயமாகவும் இருக்குது, அவங்க உயிர் போயிடுமோ அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு பார்க்கலாமாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.